சின்ன கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி, மிளகு, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், சீரகம், லவங்கம். நைட் ஃபுல்லாக நனைய போட்ட கொண்டக்கடலையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்த எல்லா மசாலாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 4 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு அரைச்ச எல்லா மசாலாவையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளியை இதோடு சேர்த்துக்கோங்க. நான் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை தான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொண்டக்கடலையே இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கிரேவி பதத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 5-6 விசில் வர வரைக்கும் விடுங்க. விசில் அடங்குனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வடை சட்டி வச்சுட்டு அதில் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதை அந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, சாதம், பூரி நீங்கள் எது கூட வச்சுனாலும் சாப்பிடலாம்.